நீங்கள் பப்மெண்ட்டில் சர்ச் பண்ணுறீங்களா? ஆனால் சரியான ஆர்டிகல்ஸ் கிடைக்கலையா? டைம் வேஸ்ட் ஆகுது, ரிலவன்ஸ் பேப்பர் கிடைக்கல. இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா பப்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட் மாதிரி சர்ச் பண்ண கற்றுக்குவீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பப்மெண்ட்னா என்ன, எப்படி ஸ்மார்ட்டாக சர்ச் பண்ணலாம், பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாக்ட் ஆர்டிகல்ஸ் கிடைக்க செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளுக்குள்ளே போயிட்டு பப்மெண்ட்னு சர்ச் பண்ணிக்கணும். அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ பப்மெட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் தான் பப்மெட்கான ஆர்டிகல்ஸை சர்ச் பண்ணுவாங்க. நமக்கு மேக்ஸிமம் ஆர்டிகல்ஸ் பப்மெட்லேயே கிடைக்கும். சில ஆர்டிகல்ஸ் பப்மெட்டில் இருக்காது, ஆனால் மேக்ஸிமமான ஆர்டிகல்ஸ் நம்ம பப்மெட்லேயே எடுத்துக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சர்ச் பண்ணுறோம், எஃபெக்ட் ஆஃப் எக்ஸசைஸ் இன்டர்வென்ஷன் இன் ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன். இப்படிதான் காட்டும். நெக்ஸ்ட்டு பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சர்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பூலியன் ஆப்ரேட்டர் என்னென்னா அண்டு. ஸோ அந்த இடத்துல அண்டுன்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்ட் பார்க்கலாம், எக்ஸசைஸ் அண்டு ஸ்ட்ரோக்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ 27,000 ரிசல்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் எக்ஸசைஸ் அண்டு ஸ்ட்ரோக் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம எக்ஸாக்ட் ஆர்டிகல் சர்ச் பண்ணணும்னா இந்த அண்டுன்ற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கீவேர்ட் ஆர் யூஸ் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ஆர் யூஸ் பண்ணும்போது பாருங்கள், நமக்கு ஆர் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஆர்டிகல்ஸ் கிடைக்கிது பாருங்கள். ஸோ அப்போ வந்து நமக்கு 27,000 ஆர்டிகல்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு லேக்ஸில் கிடைக்கிது. இப்படி நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸசைஸ்னு இருக்க ஆர்டிகல்ஸும் ஸ்ட்ரோக்னு ஆர்டிகல்ஸும் ஏதோ ஒரு வேர்டு இருந்தாலும் அது எல்லா ஆர்டிகல்ஸும் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், சிவிஏ ஆர் ஸ்ட்ரோக்னு சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு தெரியும் செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட்னாலும் ஸ்ட்ரோக்னாலும் ஒன்று தான். பட் சில ஆர்டிகல்ஸ் செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட்ன்ற பேர்லையும் சில ஆர்டிகல்ஸ் ஸ்ட்ரோக்குன்ற பேர்லையும் இருக்கும். ஸோ நமக்கு ரெண்டு ஆர்டிகல்ஸும் வேணும்னா இந்த இடத்துல நம்ம அண்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஆர் யூஸ் பண்ணணும். ஒருவேளை அண்டு யூஸ் பண்ணோம்னா ரெண்டுமே ஒரே ஆர்டிக்கலில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு காட்டும். ஸோ இதில் நமக்கு சிவிஎன்னு இருக்க ஆர்டிகல்ஸும் காட்டும், ஸ்ட்ரோக்குன்னு இருக்க ஆர்டிகல்ஸும் காட்டும். நெக்ஸ்ட்டு தேர்டு பூலியன் ஆப்ரேட்டர் என்னன்னா நாட். ஸ்ட்ரோக் நாட் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நாட்டுக்கான மீனிங் என்னென்னா ஸ்ட்ரோக் நமக்கு வேணும், பட் பீடியாட்ரிக் வேணாம். ஸோ இதில் பீடியாட்ரிக்லாம் நமக்கு எக்ஸ்க்ளூட் ஆயிரும், ஒன்லி ஸ்ட்ரோக் மட்டும் தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே நமக்கு ஃபில்டர் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ ஸ்ட்ரோக் மட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம நாட் யூஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு எதுக்கு யூஸ் பண்ணணும், ஆர் எதுக்கு யூஸ் பண்ணணும், நாட் எதுக்கு யூஸ் பண்ணணும். நமக்கு ஒரு வேஸ்ட் டாபிக்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் டாபிக் இந்த கீவேர்ட் ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் இந்த மாதிரி ரெண்டு கீவேர்ட் மட்டும் இருக்க ஆர்டிகல்ஸ் மட்டும் நமக்கு தேவை அப்படின்னா அண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் தான் தேவை, பட் ஸ்ட்ரோக்கில் ஜீரியாட்ரிக்ஸ் பீடியாட்ரிக்ஸ் இதில் ஏதோ தேவையில்லை அப்படின்னா நம்ம நாட் கொடுத்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ நம்ம முதல் சர்ச் பண்ண மாதிரி எஃபெக்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ஸ்டோக் ரீஹாபிலிட்டேஷன் சர்ச் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம இப்படி தானே சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணி நம்ம பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் அண்டு ஸ்ட்ரோக். ஸோ நம்ம பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதானே பார்த்தோம், நமக்கு ஒரு வேஸ்ட் திங் வேணும்னா அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸசைஸ் அண்டு ஸ்ட்ரோக், சாரி அண்டு வந்து எக்ஸாக்ட் திங் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் அண்டு ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் அண்டு ஃபிசியோதெரப்பி. ஸோ நீங்கள் ஃபிசியோதெரப்பி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா ஸோ ஃபிசியோதெரப்பி பர்டிகுலர் ஆர்டிகல்ஸ் நமக்கு மட்டும் தேவைன்னா ஃபிசியோதெரப்பின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஹெல்த் ப்ரொஃபஷனல் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நமக்கு ஆர்டிகல்ஸ் கிடச்சிருக்கு. இதுலேயே நமக்கு நாட் பீடியாட்ரிக்ஸ்னு போட்டால் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பீடியாட்ரிக் ஆர்டிகல்ஸ் எக்ஸ்க்ளூட் ஆயிரும். நமக்கு இப்போது ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரோவாக கிடச்சிருக்கு. ஸோ இதுலேயே ஸ்ட்ரோக்கும் வேணும், சிவிஏவும் வேணும்னா ஸோ ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் ஆர் சிவிஏன்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு ஸ்ட்ரோக்கும் வந்துடும், சிவிஏவும் வந்துடும். ஸோ இப்படி தான் பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணணும். எப்படி ஃபில்டர் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இங்கே சைடில் இருக்கும், லெஃப்ட் சைடில். ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிகேஷன் டேட், நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அவைலபிலிட்டி, ஆர்டிகல்ஸ், அட்ரிபியூட், ஆர்டிகல்ஸ் டைப். ஸோ நம்ம ஆர்டிகல் டைப்ஸில் நமக்கு ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் டெயில் வேணும்னா ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் டெயிலை கிளிக் பண்ணிக்கணும், ரிவ்யூ வேணும்னா ரிவ்யூ கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு சிஸ்டமிக் ரிவ்யூ, மெட்டா அனலைஸ் இதெல்லாம் தான் பெஸ்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ இங்கே நம்ம ரிவ்யூ கிளிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இயர்ஸில் நமக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற ஆர்டிகல்ஸ்லாம் என்னென்னா ரீசன்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ ரீசன்ட் 5 years ஆர்டிகல். ஸோ பப்ளிகேஷன் டேட்டில் 5 yearsன்னு கிளிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் தேவை. ஸோ அதர் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா ஸோ நமக்கு ரிஸ்க் நமக்கு தான். ஸோ ஃப்ரீ ஃபுல் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க ஃபுல் ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 5 years, லாஸ்ட் 5 years ஆர்டிக்கலை கிளிக் பண்ணிக்கணும், ரிவ்யூ கிளிக் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபுல் டெக்ஸ்ட் இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக நேரோவாயிரும் நிறைய ஆர்டிகல்ஸ். ஸோ நம்ம இதில் இருந்து ஆர்டிகல்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன மோஸ்ட் ரிலேபிளாக இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம இயர்ஸ் அதிகமாக ஆர்டிகல்ஸ்லாம் அவுட் டு டேட் போயிடும். ஸோ அதனால் இப்போ நம்ம பாஸ்ட் 5 years ஆர்டிகல்ஸ், ஃபுல் டெக்ஸ்ட் லிங்க் இப்படி இதெல்லாம் கிளிக் பண்ண நமக்கு பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு 767 ரிசல்ட்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஒரு ரிசர்ச்சுக்கோ எக்ஸாம்ஸ்க்கோ படிக்க தேவையான ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல்ஸை ரீட் பண்ணோன்னா ஸோ அதோட இன்டர்ஃபேஸில் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆகி நமக்கு என்ன காட்டும்னா அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் காட்டும். அப்ஸ்ட்ராக்ட்னா அந்த ஆர்டிக்கலில் என்ன இருக்குன்றதுக்கான ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் ஆர்டிகல்ஸ் வேணும்னா ரைட் சைடில் ஃப்ரீ ஃபுல் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபுல் ஆர்டிகல்ஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாக்டான ஆர்டிகல்ஸ், இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா, எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா, தென் டிஸ்கஷன், கால்குலேஷன் நமக்கு எல்லாமே கிடச்சிரும்.
நம்ம ஈஸியாக நமக்கு டிஸ்கஷன் மட்டும்தான் வேணும்னா சைடில் ஸோ ஈஸியாக நமக்கு ஸோ இதுலேயும் நம்ம ஈஸியாக நம்ம பர்டிகுலர்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ரிசல்ட்ஸ்னால் ஆன் திஸ் பேஜ் அப்படின்ற ரைட் சைடில் இருக்கிறதுல ரிசல்ட்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கணும். டிஸ்கஷன் மட்டும் வேணும்னா டிஸ்கஷனை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல டிஸ்கஷன் மட்டும் ஷோ ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆர்டிகல்ஸை சர்ச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.